இந்த பூவை பார்த்தீங்களாங்க, இது வந்து இலை மாதிரி இருக்குது. பூ பாருங்க, எல்லாம் பூவெல்லாம் தொங்கிக்கிட்டு இருக்கு அப்படியே. உங்களுக்கு கனடாவில் நிறைய பூக்கள் போட்டிருக்கிறேன், ஏகப்பட்ட பூ உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இது ஒரு வித்தியாசமான பூ. இதெல்லாம் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், அழகாக பாருங்கள். இந்த வௌவால் தொங்குற மாதிரி 2 இதழ் வருது. அதில் நடுவில் வந்து மகரந்தம் இருக்குது நடுவில். நல்லா அழகாக இருக்குங்க. கனடாவில் வித்தியாசமான மரங்கள்லாம் நிறைய இருக்குங்க. நிறைய பூக்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு பூ பூக்கும், அதுக்கப்புறம் வந்து இலை தான் வரும். முதல்ல பூ தான் பூக்கும். பார்க்குறதுக்கே அழகாக இருக்குங்க. இருங்க, அடுத்த பூவை காட்டுறாருங்க. இங்குள்ள குரோட்டன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பூவை பார்த்தீங்களா, இந்த பூ இது வரைக்கும் நான் போட்டதில்லை. நாங்கள் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் சுற்றி இருக்குங்க இந்த பூ, இந்த மரம். முதல்ல இந்த பூவில் வந்து இலை வந்துச்சு இதில். ஆனால் இதில் வித்தியாசமாக வந்துச்சு. முதல்ல இலை வந்துச்சு, அப்புறம் பூ பூத்துச்சு. இந்த பூக்கள் வந்து இதை பாருங்கள். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். இதை சுற்றி இந்த மரம் தாங்க. இன்னும் எல்லாம் சீசன் தான், ஒவ்வொன்றா வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த மரம்லாம் நாங்கள் ஒரு 5 மாதமாக பார்த்தோம், மொட்டையாக தான் இருந்துச்சு, காஞ்சி போய் கிடந்துச்சு. 5-6 மாதம் காஞ்சி போய் கிடந்துச்சு. இப்போ தான் இலை வந்துச்சு, அதனால் பூ வந்துருக்குது. நிறைய மரங்கள் பூ வந்ததுக்கப்புறம் இலை வரும், ஆனால் அது இலை வந்ததுக்கப்புறம் பூ வந்துருக்குது. பாருங்கள், அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி உள்ளே இருக்குது, காம்பவுண்டுக்குள்ளேயும் இருக்குது. ஃபுல்லாக இந்த பூ தான். நல்லா அழகாக இருக்குது. இது அப்பார்ட்மெண்ட்டுக்கே ஒரு அழகு தாங்க. ஆமாம், இந்த பூக்களை பார்த்தீங்களாங்க, இந்த பூவை நான் இதுவரை போட்டது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. எல்லாம் சீசன் தான், இப்போ தான் அது பூத்துருக்குது. செடியே தெரியாமல் ஃபுல்லாக பூவாக. ஆமாம், இலையே தெரியல பாருங்கள். இலை கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியுது. பூ அந்த அளவுக்கு அருமையாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் ஸ்மெல் இல்லை பூவில். ஆமாம், கனடாவே ஒரு அழகு நாடு தாங்க. எல்லாம் பூக்கள் தாங்க. இதெல்லாம் வசந்த காலம். இந்த சீசன் வந்து இப்போ வந்து வசந்த கால சீசன் இது. அதனால தான் பூக்களாக இருக்கும். ஒரு 3 மாதத்துக்கு. ஆமாம், கண்கொள்ளா காட்சி தாங்க இங்கே கனடாவில். இதே மாதிரி நிறைய நாடுகள் இருக்குது. யூரோப் கண்ட்ரி, ஜப்பான், மற்ற நாடுகளும் இந்த மாதிரி சீசனில் பூக்கும். டொரண்டோவில் இப்போ தான் பூக்கள் ஆரம்பிச்சிருக்குது. நாங்கள் வேன்கூவரில் இருக்கிறோம். எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. டொரண்டோவில் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. இது அப்படி அப்படியே படிப்படியாக பூத்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.